ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகிருபா சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லி சுல்தான்களில் 5 வம்சம் இருக்குது இல்லைங்களா? அடிமை வம்சம், துக்ளக், அடிமை, கில்ஜி, துக்ளக், சையத், லோடியன்ட்டு அந்த 5 வம்சத்தை பற்றி இம்பார்ட்டன்ஸான இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அரேபிய துருக்கியர் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த 5 வம்சத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் வந்து அடிமை வம்சம், குத்புது கைம. இந்த அடிமை வம்சத்தை இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவரே இவர் குத்புது கைபக் தான். ஓகேங்களா? அந்த குத்புது கைபக்கோட மாமனார் தான் இல்திஸ். குத்புது கைபக்கோட மாமனார் வந்து இல்திஸ். அடிமை வம்சம் வந்து மம்லக் வம்சம். அடிமை வம்சத்தை மம்லக் வம்சம்னு சொல்லுவாங்க. மம்லக்னா உடைமைனா அடிமை. ஓகேங்களா? ஓகே. குத்புது கைபக் பாருங்கள், 1206 1210 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். சிறுவனாக இருந்தபோதே முகமது கோரிக்கு வந்து அடிமை விற்கப்பட்டவர். சிறுமையாக இருந்தபோது முகமது கோரிக்கு அடிமை விற்கப்பட்ட முகமது கோரி தன்னை கைப்பற்ற பகுதிக்கு ஆளுநராக நியமனம் பண்ணவர் தான் இந்த குத்புதீன் ஐபக். புகழ்பெற்ற நாலாந்த புத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்? பக்தியார் கில்ஜி. இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே. புகழ்பெற்ற நாலாந்த புத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் பக்தியார் கில்ஜி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், குத்புதீன் ஐபக் வந்து 1210 லாகூரில் சவுகான் என்னும் விளையாட்டின் போது இறந்துடுறார். குத்புதீன் ஐபக் வந்து இது ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. குத்புதீன் ஐபக் 1210 லாகூரில் சவுகான் என்னும் விளையாட்டின் போது இறந்துடுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யாரை பற்றி? குத்புதீனுக்கு அப்புறம் யார் வந்தாருன்னா இல்துமிஸ். 1210 1236 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். 1210 1236 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். இல்துமிஸ் என்றவர் குத்புதீனோட அடிமை இருந்திருப்பார். இங்கே பாருங்கள், சும்சுதீன் இல்துமிஸ் குத்புதீன் ஐபக்கோட அடிமை. சும்சுதீன் இல்துமிஸ் யாரோட அடிமை? குத்புதீன் ஐபக்கோட அடிமை. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இல்துமிஸ் சொன்னது தனது மேல்தட்டு இராணுவ அடிமைகளை பண்டகன் நம்பியிருந்தார். இல்துமிஸ் வந்து யாரை நம்பியிருந்தால் தன்னோட மேல்தட்டு அடிமைகளை சொன்னால் அவருக்கு பேர் வந்து பண்டகன். பண்டகன்னா என்ன மீனிங்னா படையடிமை. பண்டகன் என்னது? படையடிமை. வட இந்தியாவில் குரித் பண்டகன்ன்றது மொய்சுதீன் கோரியோட அடிமை. அவருடைய இயற்பெயர் நிஸ்பா. இப்போது இவர் பண்டகன்ன்றது இல்துமிஸ்க்கு எப்படி பண்டகனோ அதே மாதிரி முகமது கோரிக்கும் குரித் பண்டகன்னு ஒரு இதை வந்து நம்பியிருந்தார். அவங்களுக்கு பேர் குரித் பண்டகன். அதோட பேர் வந்து நிஸ்மான்னு சொல்கிறாங்க. சும்சுதீன் இல்துமிஸ்க்கு இல்துமிஸ் வந்து அடிமை. சுல்தான் சும்சுதீன் இல்துமிஸ்ன்றது ஒரு அடிமை. இல்துமிஸ் அடிமை. சம்சி பண்டகன் அது வந்து என்னது? குரித் பண்டகன். ஆனால் இவர் வந்து சம்சி பண்டகன் என குறிப்பிட்டார். குரித் பண்டகன்னு கோரி குறிப்பிட்டார். இல்துமிஸ் வந்து என்ன குறிப்பிட்டார்? சம்சி பண்டகன்னு குறிப்பிட்டார். ஓகே, புரியுதா? ஓகே. குத்புதீனோட அடிமையும் மருமகனுமான குத்புதீனோட அடிமை தான் இல்துமிஸ். மருமகனுமான இல்துமிஸ் குத்புதீன் ஐபக்கோட மகனான 6ஆம் ஷா ஆட்சிக்கு வருவதை தடுத்து தானே ஆட்சி பொறுப்பு ஏற்படுறாங்க. இப்போ குத்புதீன் ஐபக்கோட அடுத்து யார் ஆட்சிக்கு வந்திருக்கணும்? அவர் மகன் தானே வரணும். 6ஆம் ஷான்றது குத்புதீன் ஐபக்கோட மகன். ஆனால் அவர் வர்றதை எதிர்த்து இல்துமிஸ் வந்து தன் ஆட்சி பொறுப்பில் வந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே. லாகூரில் முல்தான் நசுருதீன் குபச்சாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார். முல்தானில் நசுருதீன் குபச்சாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார். மங்கோலிய செங்கிஸ்கான் மத்திய ஆசியாவின் கவாராஸ்மி ஷா ஜலாலுதீனுக்கு இடையே போர்ப்பகை. அப்படின்னா மங்கோலிய செங்கிஸ்கானுக்கும் மத்திய ஆசியாவோட கவாராஸ்மி ஷா ஜலாலுதீனுக்கும் இடையே போர்ப்பகை இருந்திருக்கு. அப்போ வந்து ஜலாலுதீன் வந்து என்ன கேட்குறாரு? அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு இல்துமிஸிட கேட்குறாரு. ஆனால் செங்கிஸ்கான்கிட்ட பக்கச்சிட்டு நம்மளோட ஆட்சிக்கு பாதிப்பு வரும்ன்றதுனால யார் முடியாதுன்னுறாரு? இல்துமிஸ் வந்து பண்ண முடியாதுன்னுட்டு மறுத்துடுறாரு. பாருங்கள், உதவி கேட்குறாரு, பண்ண முடியாதுன்னு மறுத்துடுறாரு. ஓகேங்களா? இல்துமிஸ் வந்து 243 அடி உயரமுள்ள குதிப்பினார் வெற்றி தூணை வந்து டெல்லியில் கட்டுறாரு. இல்துமிஸ் வந்து குதிப்பினாரை கட்டினவர் யாருன்னு கேட்கலாம். இல்துமிஸ் அது எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு கேட்கலாம். 243. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சு 2 நாணயங்கள் வெளியிடுறாரு. யார்? செப்பு ஜிடால் வெள்ளி தங்கான்னுட்டு 2 நாணயம் வந்து இன்ட்ரூஸ் பண்ணவர் யாருன்னு கேட்டால் இல்துமிஸ். கடைசி மகன் சுல்தான் இரண்டாம் நசீர் அல்லுதீன் முகமது 1246 1266 வரைக்கும் அதில் அரசனானார். அதுக்கப்புறம் சம்சி மேலே பார்த்தோம்னா இல்துமிஸோட அடிமை. அந்த சம்சியோட அடிமைக்கும் டெல்லி சுல்தானுக்கும் 20 வருஷம் மோதல் நடக்குது. ஏன்னா இதனால் மோதல் நடக்குதுன்னா அவங்க வந்து தன் மகனை இப்போ அரசருக்கு அப்புறம் மகன் தானே அரசராக வரணும் என்ற மாதிரி தானே. ஆனால் அடிமை வந்து அரசராக இருக்குது, அப்போ நாங்கள் வரணுன்ற மாதிரி 2 பக்கம் மோதல் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு 20 வருஷமாக. சரிங்களா? அப்புறம் 1254 உலுக்கான் என்றவரை தில்லியை கைப்பற்றார். திருப்பி அந்த சென்டரில் இந்த 266 ஆட்சி நடக்குது இல்லை, அது சென்டரில் 1254 உலுக்கான் என்றவர் தில்லியை கைப்பற்றினார். நைப்-இ முல்க் என பட்ட சுட்டு கொட்டார். இவர் வந்து இல்துமிஸ் ஆட்சியில் அடிமையாக இருந்தவர். நல்லா போர்ப்பாக நடந்தால் அவர் சென்ட்ரல் ஆட்சியாகவும் வந்திருக்கார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் திருப்பி பாருங்கள், 1267 சுல்தான் கியாஸ் அல்தீன் பால்பன். இந்த அடிமைக்கு அப்புறம் திருப்பி பால்பன் என்றவர் வந்துட்டு
இங்கே தில்லியை வந்து கைப்பற்றுறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பால்பனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே வாங்க பார்ப்போம். பால்பன் 1265 1287 வரைக்கும் தில்லியில் சுற்றியுள்ள பகுதிகளும் துவாப்பிலும் நிகழ்ந்த பால்பன் தாக்குதல்களை பாரணி வந்து குறிப்பிடுறார். பாரணி வந்து ஒரு அறிஞர். அவர் வந்து யாரோட பற்றி சொல்கிறாருன்னா, பால்பனோட தில்லி சுற்றியுள்ள பகுதிகளும் துவாப்பில் நிகழ்ந்த பால்பனோட தாக்குதல்களை பற்றி பாரணி வந்து சொல்கிறாரு. பால்பனோட சட்ட ஒழுங்கு பாருங்கள். கங்கை யமுனா நதிகள் இடையிலான தோவா பகுதியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருந்துச்சு. கங்கை யமுனா நதிகளுக்கு இடையிலான தோவா பகுதியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருந்துச்சு. அதுக்கு யார் காரணம்னா, வடமேற்கு மேவாரில் மியோ என்ற இஸ்லாமிய சமூகம் கொலைக்குள்ளல் ஈடுபட்டிருந்தது. வடமேற்கு மேவாரில் மியோ என்ற இஸ்லாமிய சமூகம் கொலைக்குள்ளல் ஈடுபட்டிருந்தது. சாலைகளை பாதுகாக்கவும் கலகங்களை கையாளவும் அப்பகுதி முழுவதும் ஆப்கான் படைகள் குடியமர்த்தப்பட்டனர். அந்த இதை வந்துட்டு அந்த தாக்குதல்கள் கொள்ளையடிக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்கான் படைகள் வந்து குடியமர்த்தினாங்க. தனக்கு பிடித்த ஒரு அடிமையான துக்ரில் கான் என்றவரை வங்கத்தின் ஆளுநரை நியமனம் பண்ணுறாரு பால்பன். இந்த பால்பனை பிடிச்ச அடிமையான துக்ரில் கான் என்றவரை வங்கத்தோட ஆளுநராக நியமனம் பண்ணுறாரு. ஓகேங்களா. அவர் வந்து கலகம் செஞ்சிடறாரு. அவர் அடுக்கிறதுக்கு வந்துட்டு அவத் ஆளுநரான அமீன் கான் என்றவர் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவரும் போய் அவர்கிட்ட சண்டை போடாமல் பின்வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பால்மணி வங்கத்துக்கு போகிறாரு. அதனால் துக்ரில் கான் வந்து தப்பி ஓடுறாரு. அவரை பின்தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்து பால்மணி லக்னோவுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் திரிபுராவுக்கு போய் அவரை வந்து கொன்னுடுறாரு. துக்ரில் கானை வந்து கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் வங்கத்தின் ஆளுநராக பால்பனோட மகனான புக்ரா கானை வந்து நியமனம் பண்ணுறாரு. பால்பனோட மகனை வந்து வங்கத்தின் ஆளுநராக நியமனம் பண்ணுறாரு. அவரோட இன்னொரு மகன் யாருன்னா கைகுபாத். பால்பன் இன்னொரு மகன் யார், கைகுபாத். இது வந்து மங்கோலிய அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளாக பால்பன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். படிண்டா சுனம் சமானா இடங்களும் கூடுதல் பலன் எடுத்து வைக்கிறாரு. படிண்டா சுனம் சமானா இடத்துல கூடுதல் பலன் எடுத்து வைக்கிறாரு. ஈரானிய மங்கோலிய பொறுப்பு ஆளுநரும் செங்கிஸ்கான் பேரனுமான உலுக்கனுடன் நட்புறவு பேண முயற்சி பண்ணார். ஈரானிய மங்கோலிய பொறுப்பு ஆளுநரும் செங்கிஸ்கான பேரனு கூட எப்படி நட்புறவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு காரணம் அதோட விளைவு அந்த உலுக்கான் என்ன பண்ணுறாரு, 1859 தில்லி கூட நல்லெண்ணெய் குழுவை அனுப்பி வைக்கிறார். எவ்வளோ 1259 வந்து ஒரு நல்லெண்ணெய் குழு வந்து அனுப்பி வைக்கிறார். ஓகேங்களா, புரியுதா, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மங்கோலிய தாக்குதல் இருந்து எல்லைப்பகுதியை பாதுகாக்க தனது மகன் முகமது கானை வந்து முல்தானோட ஆளுநராக நியமனம் பண்ணியிருக்காரு. யார், பால்பன். ஒரு மங்கோலிய ஏற்பட்ட முதல்ல முகமது கான் வந்து இறந்துடுறாரு. அதனால் மனமுடிந்த பால்பன் வந்து 1286 வந்து இறந்துடுறாரு. யார், பால்பன். ஓகே, சென்ட்ரல் வந்து ரஷ்யா இல்துட்மிஷோட மகள் அந்த ரஷ்யா சுல்தானான்றவர் வந்து கொஞ்சம் ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் பார்ப்போமா. ஓகே, ரஷ்யா சுல்தானா இல்துட்மிஷ் 1836 1840 வரைக்கும் ஆட்சி பண்ணியார். இல்துட்மிஷோட மகள் இபின் பத்துதா கூற்றுப்படி குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல் கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூரிய ரஷ்யா சவாரி செய்தார். யார், இபின் பத்துதா. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஜலாலுத்தீன் யாகூத் என்ற ஒரு அபிசீனிய அடிமை வந்து அவர் குதிரை லாய பணித்துறை தலைவராக அமீர் என்ற உயர்ந்த பதவியில் நியமிச்சிருப்பார். அதே சுல்தான் ரஷ்யா. இவ்வளோதான். இவங்களை பற்றி இம்பார்ட்டன்னா இப்படின்னு பார்த்தா சொன்னது இம்பார்ட்டன்ட். இந்த அபிசீனிய அடிமையை வந்துட்டு குதிரைப்படை லாய பணித்துறை தலைவராக அமர்த்திருப்பாங்க. இப்போ உயர்ந்த பதவியில் வந்து அமர்த்திருப்பாங்கன்றதும் முக்கியம். ஓகே, அடிமை அம்சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கில்ஜி 1290 to 1320 1290 1320. ஃபஸ்ட்டு வர்றது ஜலாலுத்தீன் கில்ஜி. 1290 96 வருஷம் ஆட்சி பண்ண ஜலாலுத்தீன் கில்ஜி. பால்பனோட மகன், அப்போது பால்பன் இருந்தாலும் அவரோட மகன் கைகுபாத் வந்து அரசராக தகுதியற்ற இருந்ததுனால கைகுபாத்தோட 3 வயசு மகனான கேமார்ஸ் அரசராக பதவி ஏற்றினார். ஒரு குழந்தை அரசராக பதவி ஏற்ற என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம இவரே ஜலாலுத்தீன் கில்ஜி வந்துட்டு முறைப்படி அரசராயிடுறாரு. சரிங்களா. முறைப்படி அரசராகிட்ட பின்னாடி 1892 மங்கோலியர்கள் வந்து இந்தியாவுக்கு நுழைவதை தடுத்து நிறுத்துறாரு. அப்புறம் 1296 வந்து இறந்துட்டு அவரோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடுது. இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் ஒருத்தர். யார், ரொம்ப திறமையான ஒரு அரசர்னா அலாவுதீன் கில்ஜி. 1296 1316. 1298 மங்கோலியர்கள் தில்லியை தாக்குறாங்க. எப்போது, 1298. அப்புறம் 1305 தோவாப் சமவெளி பகுதியின் வழியாக நுழைந்து மீண்டும் மங்கோலியரை தாக்குறாங்க. 1298 தாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1305 தாக்குறாங்க. கடைசி மங்கோலிய தாக்குதல் 307 308 3 டைம் நடந்திருக்கு. அலாவுதீன் கில்ஜி பீரியட் எப்போ சொல்லுங்கள், 1298 1305 அப்புறம் 1307 to 08. இதில் அலாவுதீன் கில்ஜி நடந்த மங்கோலிய தாக்குதல்கள். ஓகேங்களா. ஓகே, இவர் கைப்பற்ற இடங்கள் பற்றி பார்த்தா இது 2 மட்டும் அப்படி பார்த்துக்கோங்க.
தேவகிரி வந்து 1296, 1307, 1314 இது தேவகிரியிலே தாக்குனது. குஜராத் 1599, 300 இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட். ரசீமா, ரந்தோம்போர், அதுக்கப்புறம் சித்தூர், அதுக்கப்புறம் மால்வா. இது வச்சு பார்த்தோன்னா அது 135 இருக்கும், ஆர்டராக இருக்கும். அந்த மாதிரி ரசீமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1301, 1303, 1305 என்ற மாதிரி ஞாபகம் வச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு தேவகிரின்னு 3 வாட்டி 1296, 1307, 1314. அதுக்கப்புறம் குஜராத் வந்து 1599 1300 இந்த இடங்கள் மீது அலாவுதீன் தாக்குதல் நடத்துகிறாரு. ஓகேங்களா. அலாவுதீனோட முதல் இலக்கு எதுனா தீபகற்பம். தீபகற்பத்தில் மேற்கு தக்காளத்தில் இருந்த தேவகிரி தான் அலாவுதீனோட முதல் இலக்கு. அந்த தேவகிரியை கைப்பற்றுறதுக்கு 1307, 1307 தேவகிரி கோட்டை கைப்பற்ற மாலிக் கஃபூர் அந்த தலைமையில் ஒரு பெரும்படியை வந்து அனுப்பி வைக்கிறார் அலாவுதீன் கில்ஜி 1307. அப்புறம் 1309, 1309 வந்து வாரங்களோட காகதி அரசரான பிரதாபருத்ர தேவாவை தோற்கடிக்கிறார் 1309. அதே 1310 அப்புறம் ஐசால அரசரான 3ஆம் வீரப்பல்லால வந்து தோற்கடிக்கிறார் 1309. 1310. 1311 தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான செல்வ குவிலுடன் மாலிக் கஃபூர் தில்லிக்கு திரும்பி போகிறாரு 1311. நெக்ஸ்ட் வந்து நிர்வாக சீர்திருத்தம் பாருங்கள். மதுவும் போதைப் பொருள்களின் பயன்பாடும் தடை விதிக்கிறார். மதுவுக்கும் போதைப் பொருள் பயன்பாடு தடை விதிக்கிறார். அஞ்சல் முறை ஏற்படுத்தினவர் இவர் தான். படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜி. விரிவான ஒற்றை முறை ஏற்படுத்தினவர் அலாவுதீன் கில்ஜி. இப்போது ஏதேனும் எடை குறைவு, இப்போ வியாபாரிகள் வந்து ஏதாவது மோசடி பண்ணி எடையை வந்து இப்போ 1000 கிராம்னா 900 கிராம் போடுறாங்க, 100 கிராம் கம்மியாக போடுறாங்கன்னா அவங்க உடம்புலேருந்து அந்த 100 கிராம் சதையை வந்து வெட்டி எடுத்து கண் முன்னே வீசிட்டாங்க. எதனால் அவங்க வந்து கரெக்டாக நேர்மையாக இருக்கணும்னு இருந்தாங்க. பாருங்கள், ஏதேனும் எடைக்குறைவு கண்டுபிடிக்கப்பட்டால் விற்பவரின் உடலிலிருந்து அதற்கு சமமான இடையில சதை வெட்டி அவரது கண்முன்னே வீசப்பட்டது. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். அலாவுதீன் கில்ஜியோட மூத்த மகன் கிசிர் கான் வந்து வாரிசாக இருந்துச்சான். அலாவுதீன் கில்ஜியோட மூத்த மகன் கிசிர் கான் தான் நெக்ஸ்ட்டு வாரிசாக இருந்தான். ஆனால் அலாவுதீன் வந்து நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் யார்? மாலிக் கஃபூர். அதனால் மாலிக் கஃபூரே அரசராக பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் அவர் மாலிக் கஃபூர் எத்தனை 35 நாள்லேயே மாலிக் கஃபூர் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் 1320 காசி மாலிக் என்ற கியாசுதீன் துக்ளக் ஹரியானா துக்ளக் வம்சம் வந்துடுது 1320. அப்புறம் 1414 வரை துக்ளக் ஆட்சி தான் இருக்குது. 1414 வரை துக்ளக் ஆட்சி. 40 எண்பர் குழு ஒன்று ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தா இல்துமிஸ். அந்த 40 எண்பர் குழு ஒழித்தவர் பால்பன். இது வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே கில்ஜி வம்சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் துக்ளக் வம்சம். நெக்ஸ்ட் வந்து துக்ளக் வம்சம். கியாசுதீன் துக்ளக் காசி மாலிக் என்று அழைக்கப்பட்டது. கியாசுதீன் துக்ளக் 1320 1324 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. 5வது ஆட்சி ஆண்டு 1325 கியாசுதீன் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து ஜான் கான் சொல்லுவாங்க, இல்லை ஜூனா கான்னு சொல்லுவாங்க என்ற இயற்பெயர் கொண்ட அவரோட மகன், யாரோட மகன்? கியாசுதீன் துக்ளக்கோட மகன் அரியணை ஏறியதோடு முகமது பின் துக்ளக் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டார். ஓகேங்களா. முகமது பின் துக்ளக் அவரை பற்றி பார்ப்போமா? முகமது பின் துக்ளக் எப்போ எந்தெந்த ஆட்சி பண்ணியிருக்காருன்னா 1324 1351 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கார். தில்லிக்கு அருகே மீரட் வரை வந்த மங்கோலிய படையை பின்வாங்க செய்தார். தில்லிக்கு அருகே மீரட் வரை வந்த மங்கோலிய படையை வந்து பின்வாங்க செய்தார். தலைநகரை தில்லியிலிருந்து தௌலாபாதத்திற்கு மாற்றும் முயற்சியை மேற்கொண்டார். தௌலாபாத்னா எதுனா மகாராஷ்டிராவில் இருந்த தேவகிரிக்கு முகமது பின் துக்ளக் சூட்டிய பெயர் தான் தௌலாதாபாத். தலைநகர் மாற்றம் வந்து தோல்வி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் மீண்டும் தலைநகரை தௌலாபாத்லேருந்து மீண்டும் தில்லிக்கு மாற்றுறாரு. சரிங்களா, புரியுதா? ஓகே, தில்லிக்கு மாற்றாரா? அதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அப்புறம் வேளாண்மையை கவனித்துக்கொள்ள ஒரு தனித்துறையை வந்து திவான் கி அமீர் கோஹி என்ற சுல்தான் வந்து ஏற்படுத்துகிறார். வேளாண்மை கவனித்துக்கொள்ற ஒரு தனித்துறையை திவான் கி அமீர் கோஹி என்ற சுல்தான் வந்து ஏற்படுத்துகிறார். தன்னோட 26வது ஆட்சி ஆண்டில் 1351 முடிவில் முகமது பின் துக்ளக் வந்து இறந்துடுறார். தன்னோட 26வது ஆட்சி ஆண்டில் 1351 முடிவில் முகமது பின் துக்ளக் வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா. அதோட முகமது துக்ளக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பெரோஸ் துக்ளக் 1351 1388 வரைக்கும். பெரோஸ் துக்ளக் யாருன்னா பெரோஸ் துக்ளக்கோட தந்தை யாருன்னா ரஜப். கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி தான் பெரோஸ் துக்ளக். ரஜப் வந்து ஒரு ஜாட் இளவரசியை மறந்திருந்தார். பெரோஸுக்கு 7 வயசானது போது அவரோட தந்தை வந்து இறந்துடுறாரு. பெரோஸ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கான்-இ-ஜஹான் என்ற இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். பெரோஸ் துக்ளக் கிட்ட ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கான்-இ-ஜஹான் என்றவர் இஸ்லாமுக்கு மாறிய
ஒரு பிராமணர். ஓகே, புரியுதா? ஃபெரோஸ் துக்ளக் சமரச கொள்கையை கடைப்பிடித்தார். சண்டையே வேணாம், அமைதியாக போகணுன்ற மாதிரி கடைப்பிடிச்சவர் தான் ஃபெரோஸ் துக்ளக். அலாவுதீன் கில்ஜியை வந்து அழிக்க அலாவுதீன் கில்ஜி வந்து அழிச்சிருப்பார். எது அழிச்சிருப்பாரு? இந்த அலுவலகரை பரம்பரையாக பணியாமர்த்துற மாதிரி அழிச்சிருப்பார். அதை மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக். அடிமைகளின் நலன்களை கவனித்து கொள்ள ஒரு அரசு துறையை வந்து அடிமைகள் நலன்களுக்காக ஒரு துறையை ஏற்படுத்தினவர் ஃபெரோஸ் துக்ளக். அதில் எவ்வளோ பேர்னா 1,80,000 பேர் இருந்தாங்க. அவரது காலத்தில் ஒரு பெரிய இராணுவ படையெடுப்பு சிந்துவின் மீது படையெடுப்பு. அது எப்போனா 1362. ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் நடந்த ஒரு பெரிய இராணுவ படையெடுப்புனா சிந்து மீது படையெடுத்தது தான். இந்த இயர் எப்படின்னா 1362. நெக்ஸ்ட் மதம் பாருங்கள். வைதிக இஸ்லாம் வந்து ஃபெரோஸ் வந்து ஆதரித்தார். இஸ்லாம் அல்லாதவர் மீது ஜஸ்யா வரி விதித்தார். முதல்ல இஸ்லாம் அல்லாத ஜஸ்யா விதித்தவர் யாருன்னு கேட்டால் குத்புதீன் ஐபக். இசையில் விருப்பம். ஓகேங்களா? பொதுப்பணிகள் சட்லஜ் நதியிலேருந்து அன்சிக்கு ஒரு கால்வாய் வெட்டார். யமுனையில் ஒரு கால்வாய் வெட்டார். சட்லஜ் அன்சிக்கு ஒரு கால்வாய், யமுனையில் ஒரு கால்வாய். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக இஸ்லாமியர் அல்லாத இது ஜஸ்யா விதித்தை நான் சொன்னல அப்போவே அதான் குத்புதீன் ஐபக் தான். தனது மகன் பத்கானையும் பேரன் கியாசுதீனையும் தில்லி சுல்தானியத்தை இணை ஆட்சியாளர்களாக ஆக்கிய பிறகு 1388 யார் இறந்துடுறா சொல்லுங்கள்? யார்? ஃபெரோஸ் துக்ளக் வந்து இறந்துடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் தைமூர் பாருங்கள். தைமூர் படையெடுப்பு எப்போனா கடைசி துக்ளக் அரசரான நஸ்ருதீன் முகமது ஷா தான் கடைசி துக்ளக். நான் என்ன சொன்னேன்? கடைசி முதல் வந்து நல்லா பார்த்துணுன்னா இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, 1394 1412 இவரோட ஆட்சியில் தான் மத்திய ஆசியா தைமூர் படையெடுப்பே நடந்துச்சு. யாரோட ஆட்சியில்? நஸ்ருதீன் முகமது ஷாவோட ஆட்சியில். ஓகே, நெக்ஸ்ட் சையத் வம்சம் பாருங்கள். சையதுனா பஞ்சாப் சையத் வம்சம் 1414லேருந்து 1451 வரைக்கும் இருந்த சையத். பஞ்சாப் 4 அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு கிசிர் கான் வந்து தனது துணையாக நியமித்தவர் தான் தைமர். கிசிர் கானை வந்து தனது துணையாக நியமித்திருப்பார் பஞ்சாப் 4 தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு. ஓகேங்களா? அவரோட ஆட்சியை இந்த கிசிர் கானோட ஆட்சி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யாஹ்யா பின் அகமது சிரிந்தியேற்றிய தாரிக் முபாரக் ஷாஹி குறிப்பிடுகிறார். இவரோட ஆட்சியை யாஹ்யா பின் அகமது சிரிந்தியேற்றிய தாரிக் முபாரக் ஷாஹி குறிப்பிடுகிறது. இந்த தில்லி சுல்தானியத்திலேயே ஒட்டுமொத்த ஆட்சி வரலாற்றிலேயே அரண்மனையே வேணாம் தாமாக தில்லிக்கு வெளியே போய் சிறிய நகரில் சென்ற முழுமையாக 30 வருஷம் அமைதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னா சையத் வம்சத்தை சேர்ந்த ஆலம் ஷா. சையத் வம்சத்தை சேர்ந்த ஆலம் ஷா. ஓகேங்களா? அவ்வளோதான் சையத். நெக்ஸ்ட் லோடி பாருங்கள். 1451 to 1526 தான் லோடி. இந்த ஆட்சியை நிறுவியார் யாருன்னு பார்த்தா பக்லர் லோடி. யார்? பக்லர் லோடி. அவரோட மகன் தான் சிக்கந்தர் லோடி. 1489லேருந்து 1517 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். இவர் வந்து 1504 தலைநகரை தில்லியிலிருந்து ஆக்ராக்கு மாட்டார். 1504 கடைசி லோடி இப்ராஹிம் லோடிக்கு அப்புறம் தான் முகல்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நம்ம 5 வம்சத்தை வந்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டெல்லி சுல்தான் அவன் சமூகம் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அவங்க நூல்களால் என்னென்னன்ற மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைசி டைமில் இது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிவிஷன் வேணும்னா இல்லை கண்டென்ட் வேணும்னாலும் நம்ம குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.